ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய தாபா ஸ்டைலில் ஒரு முட்டைக்கறி எப்படி பண்ணுறதுதாங்க பார்க்க போகிறோம். முட்டைக்கறி பார்த்திங்கன்னா நம்ம எப்போவும் வீட்டில் செய்கிற மாதிரி இருக்காது. இது வந்து ரெஸ்டாரண்ட்டில் இந்த ஹைவேலலாம் இருக்கக்கூடிய தாபா ஸ்டைலில் செஞ்சுருக்கோம். ரொம்ப அமேசிங்கான டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்க பொருளை மட்டும் வச்சு செஞ்சுருக்கோம். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த முட்டைக்கறி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் இப்போ நல்லா காஞ்சிருச்சு. இதில் வந்து ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது போல் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்ல கலர் செவந்து வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயத்தோடைய கலர் வந்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் இதை வந்து இந்த கடாயிலே வந்து ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுருங்க. ஏன்னு சொன்னால் நம்ம அடுத்தடுத்த பொருள் சேர்க்கும் போது இந்த வெங்காயம் இன்னும் டேஸ்ட்டாக மாறும், அதுக்காகத்தான். இப்போ இதில் வந்து 10 பல் பூண்டு, சின்ன இன்ச்சு சைஸில் இஞ்சி, இதை வந்து நல்லா தோலை எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி வதக்கிடலாம். இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போய் நல்லா கலர் செவந்து வர்ற வரைக்கும் வதக்கணும். இப்போது அடுத்ததாக வந்து தக்காளி பழம், நான் நாட்டு தக்காளி பழம் 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். நல்ல புளிப்பு சுவைக்கேற்ற மாதிரி கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இப்போது தக்காளியெல்லாம் சேர்த்துட்டு மறுபடியும் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வதக்கிடலாம். இந்த கறிக்கு தேவையான அளவுக்கு தக்காளி நான் சேர்த்துருக்கேன். ஒரு 5 பேர் தாராளமாக சாப்பிடலாம். இப்போது வெங்காயம் தக்காளி எல்லாமே ஆயில் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கினதுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். பச்சை வாசனை போய் நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அடுப்பை அமர்த்திக்கலாம். இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆற வச்சுட்டு நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்ல ஒரு திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இது வந்து நம்மளுக்கு இப்போ தேவைப்படாது. இப்போ அடுத்ததாக நம்ம முட்டையை ஒரு 5 முட்டை வேக வச்சுருக்கேன். வேக வச்சுருக்க முட்டையில் வந்து லைட்டாக இது போல் கீரல் போட்டுக்கலாம். இது போல் நல்லா கீரல் போடும்போது தான் நம்ம செய்யக்கூடிய அந்த கறி வந்து இந்த முட்டைக்குள்ளே நல்லா போகும். அதனால் இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிடாமல் எல்லா முட்டையிலையும் நல்லா கீரல் போட்டுக்கலாம். இப்போ நான் எல்லா முட்டையிலையும் கீரல் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ அடுத்ததாக இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி. இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுட்டு நல்ல ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம், கலந்து விட்டுக்கோங்க. இது போல் அப்படி பாத்திரத்தை குலுக்கும்போது அந்த மசாலா எல்லாமே பட்டுரும் நல்லா. இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு மேரினேட் பண்ணி வச்சுருங்க. இப்போ அடுத்ததாக முட்டையை வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். மறுபடியும் அதே கடாயை ஹீட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் நல்லா சூடாயிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை வந்து அதில் சேர்த்துடலாம். நல்ல ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணணும். அந்த மசாலா எல்லாமே அந்த முட்டை தோலில் பட்டு ஃப்ரை ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், முட்டை தோலில் நல்லா பட்டுருச்சு. மசாலா எல்லாமே உள்ளுக்குள்ளே போயிருச்சு. இப்போ முட்டை எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். மறுபடியும் இதே ஆயிலில் வந்து ஒரு பிரியாணி இலை, இது கூடவே 2 சின்ன துண்டு பட்டை, ஒரு கிராம்பு போட்டுக்கலாம். இதெல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா மறுபடியும் இதில் மசாலா சேர்க்க போகிறோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூனுக்கு குறைவாக மிளகாய் தூள். நான் யூஸ் பண்ணுற மிளகாய் தூள் ரொம்ப காரமாக இருக்கும். உங்களுடைய மிளகாய் தூள் காரம் கம்மியாக இருந்தால் நீங்கள் கூடவோ குறைச்சோ போட்டுக்கோங்க. இப்போது மசாலாவுடைய பச்சை வாசனை எல்லாம் போகிற மாதிரி ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே வதக்கி அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட், அதாவது வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாமே இருக்கு இல்லையா, அதை சேர்த்துட்டு இதை வந்து நல்ல ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வைக்க போகிறோம். இது வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து தான் வேகும். முக்கால்வாசி நம்ம வதக்குனதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும், இல்லைன்னா ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு. இப்போ அடுத்ததாக இதில் இன்னும் கொஞ்சம் மசாலா சேர்க்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், அதாவது மல்லித்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், இது 2ஐயும் சேர்த்துக்கலாம். முட்டை மசாலான்னு சொல்லிட்டு கடைகளில் கிடைக்கும், அதை கூட நீங்கள் வாங்கி சேர்த்துக்கிறதா இருந்தால் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்க்க போகிறோம். நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த மிக்ஸி ஜாரை அலசிட்டு ஒரு 1/2 டம்ளர் போல் தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுடைய கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறைச்சோ தண்ணி ஊற்றிக்கணும். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அடுப்பை மிதமான ஹீட்டில் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ நல்ல மசாலா எல்லாம் வெந்துருச்சு. ஆயில் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை வந்து இதில் சேர்த்துடலாம்.
முட்டையை சேர்த்துட்டு நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். இப்போது இந்த முட்டையை சேர்த்ததுக்கப்புறமும் நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சுக்கணும். இப்போ இதில் கொஞ்சம் போல் கொத்தமல்லி தலைகளை பொடி பொடியாக நறுக்கிட்டு தூவிடலாம். இந்த சமயத்தில் உங்ககிட்ட கசூரி மேத்தி இருந்துச்சுன்னா கூட நல்லா உள்ளங்கையில் வச்சு கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அது இன்னும் ஃப்ளேவராக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் மூடி வச்சுட்டு இப்போ அடுப்பு அமர்த்திடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், செம்ம டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய தாபா ஸ்டைலில் முட்டைக்கறி நம்ம செஞ்சுட்டோம். இதை வந்து நீங்கள் புலாவ் கூட நான் கூட வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி பக்குவத்தில் இதே மாதிரி ரெசிபி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த முட்டைக்கறி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜனாஸ் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.